ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஜூஸ் போடலான்ட்டு இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 6வது நாள் ஜூஸ் போடலான்ட்டு இருக்கேன். ஜூஸ் பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத் பண்ணலான்ட்டு இருக்கேன். குலுக்கி சர்பத் வேணும்னு கேட்டாங்க, அதனால் குலுக்கி சர்பத் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் டம்ளர் கூட, கண்ணாடி டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் புதினா போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். ஒரு 5, 6 புதினா போட்டால் போதும். பார்த்திங்கன்னா, ஒரு லெமனை நான் பாதியில் ஒரு கால்வாசி கட் பண்ணி ஒரு அடியில் அந்த டம்ளரில் போட்டுக்கலாம். ஏற்கனவே புதினா, பச்சை மிளகா, இப்போது லெமனு, ஒரு ஸ்பூன் நிறைய பாதாம் பீசின் ஊற வச்சுருந்தேன். அது எப்போவுமே பாதாம் பீசின் ஊற வச்சுருப்பேன். அது ஒரு ஸ்பூனும், சப்ஜா சீடும் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, இனிப்பு, புளிப்பு இதெல்லாம் காரம் எல்லாம் கலந்தது தாங்க இந்த குலுக்கி சர்பத்து. அருமையான குலுக்கி சர்பத்து. நல்லா ஒரு கண்ணாடி டம்ளர் மூடி போட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அது குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி சரியாக எனக்கிட்ட இல்லை, அதனால் நான் சும்மா லைட்டாக தான் குலுக்கி அப்புறம் கலக்கிட்டு நான் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஊற்றி குடித்தோம். அருமையாக இருக்கும் இது. இப்போது பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் அது கேட்டோம்னா 70 ரூபா கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இது ரேட்டாகவும் இருக்குது. நம்மளே வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ஐஸ் கட்டி போட்டிருக்கேன். இப்போ அந்த டம்ளர் நிறைய தண்ணி விட்டுக்கலாம். இனிப்பு, காரம், புளிப்பு இந்த எல்லாமே கலந்ததுங்க. ஒரு டம்ளர் மூடி அதையே கரெக்டாக வச்சு கொஞ்சம் நல்லா வேகமாக குலுக்கணும். நான் லைட்டாக தான் குலுக்கினேன், என்னால் குலுக்க முடியல, டம்ளர் கரெக்டாக அமையலை. இப்போ வெயிலுக்கு நல்லா இதமாக நல்லா இருக்கும், அதுக்காக தான் இது பண்ணேன். வீட்டில் கேட்டாங்கன்ட்டு. புதினா வாசம், லெமன் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஜா சீடு எல்லாமே போட்டிருக்கிறதால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கலாம். இது இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் தான் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு சர்பத்து. லெமன் போட்டு செய்கிறதா இது ஒரு டிஃப்ரென்ஸான டேஸ்ட் கொடுக்கும். பாதாம் பீஸுன்னு நம்ம விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.